ஹலோ guys, how are you all? அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதோ புதுசாக இருக்குது, இது நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற ஹேங் அவுட் பண்ணுற அந்த விர்ச்சுவல் ஒரு சைபர் ஃபியூச்சரிஸ்டிக்கான சைபர் பங்க் கிடையாது. காரணம், ஐ எம் ட்ராவலிங், லைஃப் இஸ் அ ஜேர்னி. ஸோ ஸ்கிட்ஸோஃப்ரீனும் நாங்களும் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஞ்சம் மாதங்களுக்கு, அன்லெஸ் அன்டில் the trip ends or it gets ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிற வரைக்கும் இது இப்படி தான் டைனமிக்காக இருக்கும். திடீர்னு பேக்ரவுண்ட் இல்லைன்னா வரும். டோன்ட் ஒரி, டோன்ட் மைண்ட் இட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் அந்த படம் இந்த படத்தை பார்க்கவே கூடாதுடா, பண்ணுறோண்டா பாய் காட்டுன்னு வெயிட் பண்ணி ஒரு சரி என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தொலைப்போமேன்னு சொல்லி ஐமேக்ஸ் டிக்கெட்டே வாங்கி அங்கே போய் அவ்வளோ பேர் ஸ்க்ரீனில் விட்டு சீன் ஓட 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 எதுக்குடா நான் இங்கே வந்தேன், எனக்கு இது தேவை தான் அப்படின்னு நினச்சி என்ன நானே திட்டிக்கிட்டு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கடுப்பாகி வெளியில் வந்த படத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாரம் மேலே ஆச்சு, போட்டு துவைச்சாச்சு. இது செகண்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் புதுசாக வந்திருக்க சூப்பர் மேன் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் அ நியூ பிகினிங்ன்றாங்க. அதாவது டிசி அப்படிங்கிற அந்த ஒரு காமிக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படங்களில் எப்படி எம்சியூ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுமாதிரி டிசிக்குன்னு ஒரு மூவி இன்டர்லெக்ட் ஒரு யூனிவர்ஸாக ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வரப்போகுது. அதோட ஸ்டார்டிங் தான் இது. காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸுங்கிற ஃபேஸ் ஒன்னோட படம். அகெயின் ப்ளூ பீட்டில் போகாதுன்னாங்க, அப்புறம் ஒரு 2 மணி கேரக்டர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணுவோன்னாங்க. அவன் ஜஸ்ட் வெண்ட் ஆன் தெரியல. அதனால் எது கரெக்டாக படம்னு தெரியல. பட் டிசியும் ஸ்டார்ட் ஆகி ரீசெட் பண்ணி ஜேம்ஸ் கன் எடுத்த படம் இந்த சூப்பர்மேன் தான். கமிங் பேக் டு திஸ் படம் பர்டிகுலர்லி ஏன் நான் பாய்கட் பண்ண நினச்சேன், உங்களில் இது வரைக்கும் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிட்ஸோஃப்ரீனியஸ் நாங்களாம் ஒரு ஸ்னைடர் கண்ணிங்க. ஸ்னைடர் தான் எங்களுக்கு எல்லாமே. தனுஷ்னு நெஞ்சில் தனுஷ், ரத்த தனுஷ், எலும்பு தனுஷுங்கிற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்னைடர்னு இருக்கிறோம். ஸ்னைடர் வயசுலேயே மூழ்கி இருக்கவங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு எப்பிக்கான ஒரு ஈவெண்ட், ஒரு நம்ம ஜென்ரேஷனில் சச் அ பிக் ஈவெண்ட் அது ஸ்னைடர் வயசுங்கிறது. அதான் முடிக்கவே இல்லை, அதை நோக்கியே கிடக்கலை. அது அவ்வளோ பேர் பேஷனட்டாக வெயிட் பண்ணி கேட்டு போராடி எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியும் த ஸ்டுடியோ இஸ் நாட் ஹியரிங் டு த ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் டிசிலே ஒரு சில பேர் ஸ்னைடர் ஃபேன்ஸாக ஒரு கல்ட்டாகவும் லைக் ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு நாய்ஸாகவும் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ வி வேர் சைட்லைன்டு. நோ வாட், லெட்ஸ் ஹிட் த ரீஸ்டார்ட், லெட்ஸ் டூ இட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ங்கிற மாதிரி டிசி ஆரம்பித்தாங்க. ஸோ வி ஆர் நாட், ஆஸ் எ ஸ்னைடர் ஃபேன்ஸாக வி ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட். இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். பட் ஸ்டில் இந்த படத்தை நான் ஒரு ஸ்னைடர் ஃபேனாக இருக்கிறதால மட்டுமே கழுவி ஊற்றுறேன்னா கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசிங்கிறது எப்படி எங்களுக்கு பரிச்சயம் ஆகுதுன்னா, எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆரோஸ்னு ஒரு டிவி சீரிஸ் சிடபிள்யூவில் எடுப்பாங்க. அவன் ஆரோன்னு எடுத்து 2 சீசன் நல்லா செம்மையாக ஓடி 3rd சீசன் அப்படியே ஃப்ளாஷோட அப்படியே கிராஸ் ஓவர் ஆக்கி, அப்புறம் அங்கேருந்து இன்னும் 2-3 லெஜண்ட்ஸ் ஆகட்டும், முன்னாடி முடிஞ்ச கான்ஸ்டியூன் எடுத்து லிங்க் பண்ணதாகட்டும், சூப்பர் கேர்ள் ஆகட்டும், இன்னும் நிறைய சீரீஸ், பிளாக் லைட்னிங் அதெல்லாம் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் எல்லாம் வரும். பேட் கேர்ள், ஐ திங்க் பேட் கேர்ள், ஆமாம் பேட் உமன் நினைக்கிறேன். அது ஒரு பயங்கரமாட்டி வந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணுவாங்க. பட் ஆரோ வாஸ் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப், ஐ பிலீவ், ஆரோ, ஃப்ளாஷ் அண்ட் டிசி லெஜண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ. 3மே தரமான ஒரு ட்ரியோ. அதில் கான்ஸ்டியூனோட வச்சதெல்லாம் வேற லெவல் பீக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு 23 எபிசோட்ஸ் இருக்குன்னா ஒரு 11 இல்லை 12, 13 இந்த மாதிரி ரேஞ்சில் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இல்லை 9, 8 மாறுபடும். கரெக்டாக நம்ம கிராஸ் ஓவர் ஒன்று பண்ணுவாங்க. அது ஒரு எந்த ஈவெண்ட், ஒரு ஹாலிடே, ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு அப்புறமா கிராஸ் ஓவர் எபிசோட்ஸாக ஒன்று லிங்க்ட் ஆகி, இந்த ஆரோவில் ஒரு எபிசோட் பார்த்து, ஃப்ளாஷில் ஒரு எபிசோட் பார்த்து, அப்புறம் லெஜண்ட்ஸ் ஒரு எபிசோட் பார்த்தா தான் அந்த ஒரு எபிசோட் முடியும். அவ்வளோ பெருசாக எடுப்பாங்க. அந்த மாதிரி சிடபிள்யூ பயங்கரமாக பேர் போனது. நல்லா எடுத்து அப்புறம் பயங்கரமாக ஆரோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு
அப்புறம் ஃப்ளாஷ் அப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக போகல. பட் ஆனால் அவங்க ஃப்ளாஷில் பண்ணுறப்பவே இதெல்லாம் லிங்க் பண்ணாங்க. படத்தில் ப்ளே பண்ணுற மில்லரெல்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கரமாக கிராஸ் ஓவர்லாம் பண்ணாங்க. ஸோ தே நோ வாட் தேர் டூயிங். அவங்க டிவி ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக பக்காவாக பண்ணாங்க. ஃப்ளாஷ் வந்த டைம்லலாம் சைஃபையாகவே பார்க்கப்பட்டது ஃப்ளாஷ் சீரிஸுங்கிறது. நம்ம உண்மையுமே சயின்ஸ் பேசுகிற மாதிரி. அப்புறம் போக போக தான் எல்லாம் டம்மி சயின்ஸுங்க அப்புறம் புரிஞ்சுது வச்சுக்கோங்களேன். எதுக்கு இந்த டீட்டெயிலிங் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஆரோவர்ஸில் அந்த அவங்க சிடபிள்யூன்னு சொல்லிட்டு போகிற டிவி சீரிஸ்க்காக எடுக்கிற ஒரு டீம் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் படம் பார்க்குறப்ப நம்ம லைவ் ஆக்ஷனில் போஸ்ட் இந்த பெரிய டிசாஸ்டர்ஸ்லாம் அப்புறம் ஃப்ளாஷ் படம் வந்தப்போ நான் ஃபீல் பண்ணது டெஃபினெட்லி டிவி சீரிஸோட ஃப்ளாஷை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. இட் ஹாஸ் அ பெட்டர் ஸ்டோரி, இட் ஹாஸ் அ பெட்டர் கேரக்டர்ஸ், காஸ்டிங், டைலாக்ஸ், எவ்ரி திங். இத்தனைக்கும் டிவி சீரிஸோட ஃப்ளாஷ் வந்து உருன்னு இருப்பாப்புல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபன் ஃபீல்டாக இருந்தாலும் பட் போக போக ரொம்ப மெச்சூர்டாப்புல, கொஞ்சம் உருன்னு இருப்பாப்புல. ஆக்சுவலி அது ரொம்ப மெச்சூர்டாக அது நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் இந்த ஃப்ளாஷ் பார்க்க முடியல. அப்புறம் எங்கெங்கேயோ சுத்தப்பி எங்கெங்கேயோ போய் பேட்மேன் கேட்மேன் எங்கெங்கேயோ பழசெலாம் போயிடுச்சு. இவ்வளோ சொதப்புனாங்க சிடபிள்யூவே. இந்த சிடபிள்யூக்கு நம்ம முழுக்க முன்னட்டம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுனால காரணம், அந்த சிடபிள்யூட்ட கூப்பிட்டு வந்து ஒரு படம் எடுப்பான்னு காசை கொட்டி கொடுத்து அவன் இருக்கிறதுல கேவலமான ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தா கூட இட் வில் பி மேக்கிங் மோர் சென்ஸ், இட் வில் பி மோர் மூவி தென் வாட்ஸ் ஜேம்ஸ் கன் டிட் வித் சூப்பர்மேன் எனக்கு தோணுச்சு. எனக்கு லிட்ரலி நான் உங்களுக்கு வந்து ட்ராஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. உண்மையாலுமே சொல்கிறேன், சூப்பர்மேன் படத்தை அவ்வளோ பேர் ஸ்க்ரீன் ஐமேக்ஸில் பார்க்குறப்பன்னு தெரிஞ்சது ஒன்று தான். சிடபிள்யூக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இதோனோ எந்த பர்டிகுலர் வேர்ஷன் அப்படியே காமிக்ஸ் அது இதுன்னு உள்ளே பூந்து இஷ்டத்துக்குன்னு அப்படியே இங்கே இருக்கிற பைத்தியக்காரன் காமிக் செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேலன்ஸ்டுங்க, எல்லாமே ஸ்பெக்ட்ரமில் எது வேணால் எனி திங் மைட் ஹேப்பன். ஓகே, இப்போ ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் 4 things கேன் ஹேப்பன்னா 1 of 4 தான். ஒரு நாளில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஐ ஜென்யூன்லி பிலீவ் சோர்ஸ் மெட்டீரியல் நம்பிட்டு இருக்கிறத விட சம்டைம்ஸ் சோர்ஸ் மெட்டீரியல் விட பெட்டராகவே டெலிவரி பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்னைடர் வாஸ். ஹிஸ் டேக் ஆன் சூப்பர்மேன், ஹிஸ் டேக் ஆன் பேட்மேன், எவ்ரி திங் வாஸ் லைக் வேற லெவல். ஸோ சோர்ஸ் மெட்டீரியலை தாண்டி அதுக்குன்னு ஒரு புது டெஃபினிஷனும் ஒரு புது ஒரு அர்த்தமும் பயங்கரமான ஒரு விஷனோட ப்ளூ பிரிண்டோட இறங்கினவர் தான் ஸ்னைடர். அதை அதோட வேல்யூ பண்ணாமல், அதை செரிஷ் பண்ணாமல், அதோட புரிதல் இல்லாமல் கண்ணாப்பினான்னு மார்வல் மாதிரி சம்பாதிக்கணும், மார்வல் மாதிரி நம்ம வந்து மர்ச்சன்டைஸ் ஆகணும் இஷ்டத்துக்கு அது இதுன்னு ஒன்று லுட்டஸ்க்கு என்னமோ பண்ணி சொதப்பி ஸ்னைடரோட ஏரா ஒரு ஏரா, அதுக்கப்புறம் அந்த ஹமாண்டா வர்சஸ் சொல்லிட்டு அது ஒரு ஏரா, இப்போ கன்னோடது. பட் நத்திங் இஸ் டூயிங் ஃபைனான்ஷியல். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸ்னைடர் பண்ண அளவுக்கு வேறு யாராலையும் எதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கொடுக்கவே முடியல, இதுக்கப்புறம் கொடுக்கவும் முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சிடபிள்யூ மூவிங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இட்ஸ் மினிமம் லோ பார். இவங்க ஸ்மால் வேல்னு சொல்லிட்டு சூப்பர்மேனோட சீரிஸ் கூட பண்ணியிருக்காங்க. சூப்பர் கேர்ள் நல்லா அது இருக்கிறதுல மோஸ்ட் போரிங் சூப்பர் கேர்ள் தான். ஆனால் கிராஸ் ஹவுஸில் அவங்க எபிசோட்ஸ், அவங்க கேரக்டர், அந்த காஸ்டிங், டைலாக் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் ஐ திங்க் சூப்பர்மேன் அண்ட் லோயிஸ்ன்னு நினைக்கிறேன், ஸ்மால் வேலா சம்திங், அதை பேஸ் பண்ணியும் வர பண்ணாங்க. அந்த சூப்பர்மேனும் நல்லா தான் பண்ணியிருந்தாப்புல. I don't have any hate for the guy who played protagonist of Superman. அவன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. He's just an actor. He did a decent, not even a decent, okay, he did a okay job. Lois was okay. அவங்க ஆக்டராகவும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரி, இட்ஸ் வெரி லிமிட்டட், பட் தே டிட் வாட் தே குட். கதையே மிகப்பெரிய பிரச்சனையும் தோணுது. ரொம்ப சுமாரான கதை, அட்டு கதை. ப்ரெசென்ட் பண்ண விதமும் ரொம்ப பேட். கேட்டால் இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் சூப்பர்மேன் இப்படி தான் ஹோப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன்னு. யாருக்கு ஒரு 50-60 வயசு வயதானவர்களுக்கு சூப்பர்மேன் ரீவ்ஸ் வேர்ஷன்லாம் பார்த்து காமிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தா அந்த ஜென்ரேஷனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர்மேன் படம் தான் இது. கேட்டால் அடுத்த ஜென்ரேஷன் ஹோப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் படம் தான் நினச்சிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் கோஸ் எனிவேர். அது வந்து எங்கேயும் நகர போகிறதும் இல்லை, அது பெருசாக டெவலப் ஆக போகிறதும் இல்லை. அப்படியே இவங்க ரீட் பண்ணி டெவலப் ஆனாலும் சஸ்டெயின் ஆக போகிறது இல்லைன்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர் அண்ட் ட்ராஷ். அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா நான் தியேட்டரில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பீரியடுக்கு அப்புறம். எனக்குலாம் அப்படியே லெக்ஸ் வந்து அழுகுறான், அவனை வந்து கத்துறாங்க, எங்கள் நாய் வந்து அடித்து கதறி குழுது பண்ணுது. பாக்கெட் எமிஷன் அவ்வளோ பயங்கரமாக அந்த ஒரு எலமெண்ட்டு தான் பாக்கெட் எமிஷன் நல்லா இருந்துச்சு. லெக்ஸோட வாய்ஸ் அவரோட சைடில் கேமிங் மாதிரி 3B
5.7 5D என்னமோ பண்ணிருக்கேன். ஓவராலாக இட்ஸ் என்டையர்லி மெஸ்ட் அப் ஃபக்ட் அப் மூவின்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நீங்கள் சூப்பர்மேன் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, தயவு செஞ்சு போய் மேன் ஆஃப் ஸ்டீல் போய் போட்டு பாருங்கள். பேட்மேன் சூப்பர்மேன் அல்டிமேட் எடிஷன் எக்ஸ்டர்னல் கட் அதை போய் பாருங்கள். ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நான் எதனால் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு. அந்த படத்தை பார்க்காம அதை உள்வாங்காமல் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி மற்ற படம்லாம் பார்த்து இது நல்ல படம் தானே ஏன் சில பேர் இருக்கிறாங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ரியலி யூ டோன்ட் நோ வாட் யூ டாக்கிங் அபவுட் தான் நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு ட்ரூலி ஜட்ஜ் மூவி அபவுட் வாட் சூப்பர்மேன் மூவி ஷுட் பீனா மேன் ஆஃப் ஸ்டீல் பாருங்கள். பேட்மேன் சூப்பர்மேன் அல்டிமேட் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை ரேண்ட். நான் சூப்பர்மேன் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்கிரீனில் பார்த்துட்டு வாட் த எஃப் இஸ் ஹேப்பனிங். ஜேம்ஸ் கனியாவை சுத்த பண்ண முடியாது. ஏன்னா ஜேம்ஸ் கன் எடுத்த படங்கள் எனக்கு பிடிச்ச ஒரு படம்னா டெஃபினெட்லி வந்து காடஸ் பை கேலக்ஸி 3rd வால்யூம் தான். அது நல்லா பண்ணியிருந்தாப்போ பயங்கரமாக. நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ ரெசனேட் அவ்வளோ சூப்பராக போனாங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படம் கம்ப்ளீட் ட்ராஷுங்க. இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காமெடியாக ஒரு டம்மியாக எடுக்க வேண்டிய ஒரு ஒரு உடஞ்ச கேரக்டர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூசைட் ஸ்குவாடோ இல்லை ஒரு காடஸ் பை கேலக்ஸி இந்த மாதிரி ஒரு வைப்லேயே எடுத்துகிட்டு போய் சூப்பர்மேன் படத்தை வச்சுருக்காருன்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். ஐ ஃபார் மீ நான் ஜென்யூனாக சொல்லணும்னா ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்லணும்னா இட்ஸ் நாட் இவன் ஒர்த் ஃபார் 5. ஏன்னா 5னா கூட அட்லீஸ்ட் ஒரு படம் பாதியாச்சும் எங்கேஜிங்காக இருக்கணும். இட்ஸ் நாட் இவன் ஒர்த் ஃபார் 5 ஸ்டார்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப கம்மி 3 or 4 அந்த ரேஞ்சு தான் கொடுப்பேன். ஏன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் தியேட்டரில். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் அப்புறம் ஃப்ரெண்டில் இருக்கணும் திரும்பி வர பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் படம் பார்க்க சிரிப்பு வருது. தட்ஸ் மை ஜென்யூன் ரியாக்ஷன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வாஸ் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். அவ்வளோ ட்ராஷியாக இருந்துச்சு. ராட்டன் டொமேட்டோஸ்னால் தக்காளி நான் எவ்வளோ கொடுப்பேன். ஜென்யூனிட்டின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னா 20-30 நசுக்கப்பட்டது தான், ஒன்றும் கிடையாது. பாப்கார்ன் மீட்டர் பாப்கார்ன் வச்சுட்டு ஏதாவது படத்தை பார்க்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது எலமெண்ட் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. மினிமலிஸ்டிக் 40, 38, 40 அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. தியேட்டரில் செஞ்சு போய் பார்க்காதீங்க. உங்களுக்கு வேஸ்ட்டு, காசு தான் வேஸ்ட்டு. அதே மாரி இருக்குது நான் சொல்ல போகிறேன்னா பாருங்கள், உங்கள் இஷ்டம். அண்டு உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ நான் சூப்பர்மேன் பார்த்தேன் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் வந்து எங்கேஜ் ஆகுங்க. we can genuinely discuss it out. I don't want to trash talk the movie, but எனக்கு சுத்தமாக படம் பிடிக்கல. ஓப்பன் பண்ணால் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பெய்டு பிஆர் மாரி பயங்கரமாக கூவி சூப்பர் பண்ணி விற்றுருக்கானுங்க. அது மட்டும் நல்லா பச்சையாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நம்ம ஊரில் மர்மர் பண்ண மாதிரி அவனுங்க ஊரில் சூப்பர்மேனை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கூன்னு கூவுறானுங்க. அப்படி இதை ஆஹா ஓஹோ இதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஐ திங்க் யூ கான்ட் எஸ்கேப் த ரியாலிட்டியோன்னு தோணுது. ஸோ ஜேம்ஸ் கன் அடுத்தது தயவு செஞ்சு ஒரு நல்ல படமாக ஒரு நல்ல ஒரு வேறு ஏதாவது ப்ராஜெக்டாக கொடுத்தா மட்டுமே தான் டீசஸ்டன் ஆகும். இல்லைனா இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இழுத்து கடையை மூட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை ரேண்ட் ஃபார் சூப்பர்மேன் மூவி தட் ரிலீஸ்ட் இன் 2025. மற்ற சோஷியல் மீடியா கலவரங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொன்றையும் பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையும் பார்த்து உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. படம் கூட பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி யூ கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் வீடியோஸ் லைக் மீ. கூட சீக்கிரம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் பை, see you all, peace out.